Hi viewers, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இன் C++. இப்போ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதை யூஸ் பண்ணும்போது என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எப்படி அதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நம்ம C++ ப்ரோக்ராமில் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன் ஆஃப் த பாலிமார்பிசம் கான்செப்டில் வர்றது. இப்போ இந்த பாலிமார்பிசத்துக்கு நம்ம விச் ஒன் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொன்னோம்னா நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 or more functions can have the same name but different parameters. இப்போ 2 அல்லது மேற்பட்ட ஃபங்க்ஷன்கள் பார்த்தோம்னா ஒரே நேம்லேயே இருக்குது. ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரே நேமில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இப்போ உள்ளே கொடுத்துருப்போம்ல, அந்த பேராமீட்டர் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகிருக்கு. கண்டிப்பாக உள்ள டேட்டா டைப்பில் டிஃபர் ஆகிருக்கு, இல்லைனா அந்த நம்பர் ஆஃப் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகிருக்கு. இப்போ அதில் பார்த்தோம்னா இப்போ இதில் நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 கேட்டகரிஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேராமீட்டர் சுட் ஹேவ் டிஃபரெண்ட் டேட்டா டைப். இப்போ இதில் 2 ஃபங்க்ஷன்ஸ் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். அதோட நேம் பார்த்தீங்கன்னா ஆடுங்கிற நேமில் 2 ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதில் இருக்கிற அந்த டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபராக இருக்குது. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல ரெண்டுமே இன்டீஜர் டேட்டா டைப், செகண்ட் கொடுத்துருக்கிறதுல ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டபுள் டேட்டா டைப். பட் அந்த நம்பர் ஆஃப் பேராமீட்டர் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் தான். மேலேயும் 2 பேராமீட்டர் லிஸ்ட்டு தான் இருக்குது, கீழேயும் 2 பேராமீட்டர் லிஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு உள்ள கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர் சுட் ஹேவ் டிஃப்ரெண்ட் நம்பர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேம் நேம் ஆஃப் ஃபங்க்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் த பேராமீட்டர்ஸ் ஆர் இன்டீஜர் டேட்டா டைப். இப்போ ஃபஸ்ட்டு உள்ள ஃபங்க்ஷனில் இன்டீஜர் டேட்டா டைப்பில் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். செகண்ட் உள்ள ஃபங்க்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்பில் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். பட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் பேராமீட்டர் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறதுல 2 பேராமீட்டர்ஸ் லிஸ்ட்டு தான் கொடுத்துருக்குறேன். செகண்ட் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். ABC அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன். இது ஒரு கண்டிஷன். இப்போ தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர் சுட் ஹேவ் டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பேராமீட்டர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் நேம்ஸ் ஆர் சேம் பட் த பேராமீட்டர் டேட்டா டைப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்பில் கொடுத்துருக்கேன். செகண்ட் இருக்கிற பேராமீட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா டபுள் டேட்டா டைப்பில் ரிசீவ் பண்ணுறது கொடுத்துருக்கேன். இப்போ செகண்ட் இருக்கிற ஃபங்க்ஷன்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா டபுள் ஏன்னு கொடுத்துருக்குறேன். செகண்ட் இருக்கிற இன்டீஜர் பின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தோம்னா சேம் நம்பர் ஆஃப் பேராமீட்டர் லிஸ்ட் பட் த டேட்டா டைப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா the functions must have differ from each other by the types and the number of argument list. இப்போ ஏதாவது ஒரு இதில் நம்ம ஒரு வேரியேஷன் காட்டணும். ஏன்னா அப்போ தான் அந்த கம்பைலர் நம்ம கீழே நம்ம ஆர்குமெண்ட் மூலமாக நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணும்போது அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி விச் ஒன் இஸ் த பெஸ்ட் மேட்சிங் ஃபார் அவர் ஆர்குமெண்ட் வேல்யூஸ் அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஒரே டேட்டா டைப்பு ஒரே நம்பர் ஆஃப் பேராமீட்டர் லிஸ்ட்டு இப்போ 2 ஃபங்க்ஷன்லையும் கொடுத்தோம்னா கம்பைலர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் ஒன்று சொல்லும். அப்போ பார்த்தோம்னா எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ஆம்பிக்யூட்டி எரர்னு சொல்லிட்டு ஒரு எரர் மெசேஜ் சொல்லும். இப்போ அதை கம்பைலர் வந்து பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகி நம்மளுக்கு எரரை கொடுக்குறது தான். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்காக நான் 2 ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி உங்களுக்கு நான் வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. அதை நான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம அதை டேரெக்டாக நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக புரியும். வாங்க நம்ம எக்ஸாம்பிளில் போய் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் கிளாஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு ஆக்சுவலாக நம்ம ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் இருக்குது. 2 ஃபங்க்ஷன் நேமே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு கொடுத்துருக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்பில் 2 பேராமீட்டர் லிஸ்ட் இருக்குது. இப்போ இதில் பார்த்தோம்னா டபுள் டேட்டா டைப்பில் 2 பேராமீட்டர் லிஸ்ட் இருக்குது. இப்போ இதை நான் வந்து பார்த்தோம்னா கால் பண்ணும்போது இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபங்க்ஷன் கால் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் 5 ஆட் ஆஃப் 5,10ன்னு நான் கொடுத்துருக்குறேன். அப்போ இது வந்து விச் டேட்டா டைப்புன்னு சொல்லி அது கம்பைலர் ஐடென்டிஃபை பண்ணும். ஃபஸ்ட் ரெண்டுமே பார்த்தோம்னா இன்டீஜர் டேட்டா டைப்.
இப்போ 2 இன்டிஜர் டேட்டா டைப்புங்கும்போது கம்பைலர் போய் செக் பண்ணி பார்க்க, அங்கே ஆல்ரெடி 2 ஃபங்க்ஷன் இருக்குது, ரெண்டுமே ஒரே நேமில் இருக்குது. பட் அதில் இருக்கிற அந்த பேராமீட்டர்ஸ் பார்த்தோம்னா எதுக்கு வந்து பெஸ்ட்டு மேட்ச் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல இன்டிஜர் கொடுத்துருக்கேன், ரெண்டாவது இருக்கிறதுல டபுளில் கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம இங்கே பாஸ் பண்ணுற வேல்யூ பார்த்தோம்னா இன்டிஜர் வேல்யூ. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபங்க்ஷன் தான் அது பார்த்தோம்னா பெஸ்ட்டு மேட்சாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி செகண்ட் இருக்கிற ஃபங்க்ஷன் கால் பார்த்தீங்கன்னா 5.7 கொடுத்துருக்குறேன். செகண்ட் இருக்கிற ஃபங்க்ஷன் வேல்யூஸ் பார்த்தோம்னா 10.5 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 2 வேல்யூமே பார்த்தோம்னா டெசிமல் வேல்யூஸில் இருக்குது. இப்போ டெசிமலில் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி என்னவாக இருக்கும், ஃப்ளோட்டாக இருக்கும், இல்லைனா டபுளாக இருக்குது. அப்போ மேலே போய் செக் பண்ணி பார்ப்போம், ஆல்ரெடி நம்ம பாஸ் பண்ண வேல்யூ இன்டிஜர். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ பார்த்தோம்னா ஃப்ளோட்டிங்கில் இருக்குன்னு, இல்லைனா டபுளில் இருக்குன்னு. அப்போ கம்பைலர் செக் பண்ணி பார்ப்போம், செகண்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டபுள் டேட்டா டைப். ஸோ அந்த டபுள் டேட்டா டைப்பு அது வந்து பெஸ்ட் மேட்ச் ஆகிடுது. நம்மளுக்கு பார்த்தோம்னா உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இதை நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்தோம்னா இதுக்கு உண்டான ஆன்சர் நம்மளுக்கு வந்து எப்படி இது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இப்போ பார்ப்போம். கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரன் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்டிஜர் அடிஷன் இஸ் 15 வந்துடுது. நெக்ஸ்ட்டு த டபுள் அடிஷன் இஸ் 16.2 அப்படிங்கிறது வந்துடுது. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். நம்ம எந்த டைப் ஆஃப் டேட்டாஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோமோ அதை வச்சு கம்பைலர்ட்டு பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணு எந்த ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், விச் ஒன் இஸ் த பெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று நான் டைப் பண்ணி வச்சுருந்தேன், அதையுமே நம்ம பார்த்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் யூஸ் பண்ணிடுறேன். இப்போ மோஸ்ட்லி எல்லாருக்குமே கிளாஸ் ப்ரோக்ராம் யூஸ் பண்ண தெரியும். இப்போ வித்தின் த கிளாஸ்க்குள்ளே நம்ம பப்ளிக்கில் டிக்ளேர் பண்ணும்போது அவுட் சைடு த கிளாஸ் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வாய்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா FUNC அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்குறேன். இப்போ FUNCங்கிற நேமில் பார்த்தோம்னா 3 ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ அதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இன்டிஜர் A சிங்கிள் பேராமீட்டர் வித் இன்டிஜர் டேட்டா டைப். இப்போ செகண்ட் இருக்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன டேட்டா டைப்பில் இருக்குது, ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா டபுளில் இருக்குது. செகண்ட் இருக்கிற பேராமீட்டர்ஸ் பார்த்தோம்னா இன்டிஜர் டேட்டா டைப்பில் இருக்குது. இப்போ தேர்ட் இருக்கிறது பார்த்தோம்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்டிஜர் டேட்டா டைப்லேயே இருக்குது. அப்போ நம்ம ஓகே இதை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் காலுக்கு போவோம். இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸுக்கு எப்போவுமே நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நான் அதே மாதிரி கிளாஸ் நேம் ஓவர்லோடுன்னு நான் கொடுத்துருந்தேன். இப்போ அதுக்கு அப்படிங்கிற நேமில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். இப்போ function of 5 அப்படி கொடுக்குறேன். அப்போ 5ங்கிறது பார்த்தோம்னா இன்டிஜர் டேட்டா டைப். நம்ம ஆல்ரெடி நம்ம இன்டிஜர் டேட்டா டைப்பில் நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, கம்பைலர் மேலே போய் செக் பண்ணி பார்க்க. இப்போ பார்த்தோம்னா சிங்கிள் பேராமீட்டர் தான் அது வந்து சூஸ் பண்ணி ஆகணும் வித் இன்டிஜர் டேட்டா டைப்பில். நம்ம ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷனே பார்த்தோம்னா இன்டிஜர் டேட்டா டைப்பில் இருக்குது, சிங்கிள் பேராமீட்டர் வேல்யூவில் தான் இருக்குது. அப்போ அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ செகண்ட் உள்ள ஃபங்க்ஷன் கால் பார்த்தோம்னா func of 10.0, 5ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ பார்த்தோம்னா டெசிமல் வேல்யூ இருக்குது, செகண்ட் இருக்கிற வேல்யூ பார்த்தோம்னா இன்டிஜர். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்போ இதை போய் செக் பண்ணி பார்க்கும்போது விச் ஒன் இஸ் த பெஸ்ட் மேட்ச்னு பார்க்கும்போது எனது டபுள் செகண்ட் டிக்ளேர் பண்ணிடுற ஃபங்க்ஷனை டபுள் A, இன்டிஜர் பின்னு கொடுத்தேன். அப்போ டபுள் வந்து என்னென்னா டெசிமல் வேல்யூஸ் வந்து அக்செப்ட் பண்ணும். அப்போ டபுள் இப்போ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தோம்னா எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். அப்போ அதில் நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ இந்த வேரியபிளில் சப்ஸ்டியூட் ஆகி உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ தேர்ட் இருக்கிற ஃபங்க்ஷன் கால் பார்த்தோம்னா 50, 5ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 50, 5 அப்படின்னு கொடுக்கும்போது ரெண்டுமே பார்த்தோம்னா இன்டிஜர் வேல்யூ. இப்போ இந்த இன்டிஜர் வேல்யூ தேர்டு டிக்ளேர் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷன் வித் சேம் நேம் அண்ட் 2 வேல்யூஸ் ஆர் சேம் டேட்டா டைப். வாட் டேட்டா டைப், இன்டிஜர் டேட்டா டைப். அப்போ அந்த ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கான்செப்ட். இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணும்போதே என்ன நம்மளுக்கு ஞாபகம் வரும்னா, ஒரே நேமில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு, பட் த பேராமீட்டர்ஸ் ஆர் டிஃபர் பை இட்ஸ் நம்பர் ஆர் டேட்டா டைப்ஸ். இப்போ அங்கே இந்த ப்ரோக்ராமே நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம். ரன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் புரியும். இப்போ கம்பைல் பண்ணுறோம், நோ எரர். நெக்ஸ்ட்டு அதை நம்ம ரன் பண்ணும்போது நோ எரர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஆஃப் ஏஎஸ் நம்ம 5 பாஸ் பண்ணோம், அதுக்கு ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சி 25ங்கிறத டிக்ளேர் பண்ணிச்சு. அந்த மாதிரி அதில் நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூவை பொறுத்து என்ன பண்ணோம்னா அந்த டேட்டாஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு எவாலுவேட் ஆகும். அவ்வளோதான்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, இப்போ நான் நடத்துகிறது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்டில் எங்களுக்கு இது பண்ணுங்கள், கமெண்டில் எங்களுக்கு தெரிவிங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்.